வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி இதோடைய முக்கியமான தகவல்கள் எப்பொழுது வர இருக்குது, போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் அப்படின்றது சென்ற ஆண்டு 3274 அப்படின்ட்டு சென்ற ஆண்டு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தி செப்டம்பர் அக்டோபரில் செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து திரும்பவும் டிசம்பர்லேயும் செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து ஆனால் பணி நியமன ஆணைகள் இன்னும் வந்த பாடில்லைங்க. ஸோ கிட்டத்தட்ட செய்முறை தேர்வே பார்த்திங்கன்னா 2 கட்டமாக நடத்தினாங்க. ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும்னு கூட எல்லோரும் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் போக்குவரத்து கழகத்தோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமானது ஒரு சந்தேகமாக ஆயிடுச்சுங்க. ஸோ இனியாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன தான் வரத்தில் என்ன இருக்குது, ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஏன்னா அடுத்த கட்ட ஆட்சி யாராவது வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம். ஸோ போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா இனி ஆண்களுக்கு இலவசம் அப்படின்றது ரொம்ப பேசு பொருளாகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே ஆண்களுக்கும் இலவசம் இலவசம் இலவசம்ன்ற அறிவிப்பை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக இது ரொம்ப பேசு பொருளாக மாறிடும். ஆண்களுக்கு இலவசம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா போக்குவரத்து கழகம் இனி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்புமாக இருக்குங்க. ஸோ எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் 2026 இந்த புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். ஸோ ஜனவரி இறுதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்துடைய காலி பணியிடங்களுடைய புதிய அறிவிப்பு 2026 உண்டான அறிவிப்புகள் எல்லாம், ஏன்னா 2005 இன்னும் போடல, நீங்கள் ஏன் இன்னும் 2026 பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகளை கொடுத்தே ஆகணும். ஏன்னா காலி பணியிடங்கள், ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் இப்படி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் தற்சமயம் நிகழ்ந்துட்டுருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணால் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன்எஸ்டிசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஒரு சில முக்கியமான திருப்பங்கள் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்புகிறாங்க எல்லாருமே. செய்முறை தேர்வு முடித்த எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வராது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாரிசு உரிமை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி முதல்ல பின்பற்ற போகிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி, ஸோ சொல்லப்போனால் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை முதற்கட்டமாக முடிக்கப்பட்ட பிறகு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ முதற்கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் போக்குவரத்து கழகத்துடைய இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு தேடி போஸ்டல் மூலயமாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் நம்ம சேனலில். ஸோ நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.